ஹே கைஸ், குட்டியார் கார்டன் டிப் பார்த்துடலாமா? நான் என்ன ஃபாலோ பண்ணுவேன் அப்படின்னா, எப்போயுமே நம்ம கார்டன் கிட்ட அந்த கூட்டி அள்ளுற அந்த வேஸ்ட்டு ஃபுல்லாக, அதாவது சின்ன வெள்ளை தலை இல்லை பழுப்பாயிருக்கும் இல்லை உதிர்ந்த இலை ஃபுல்லாக கலெக்ட் பண்ணி ஒரு கம்போஸ்ட் பின் வச்சுருப்பேன். கீழே வந்து நான் கம்போஸ்ட் ட்ரெயின் அதுக்கு வந்து ஒரு இது வச்சுருக்கேன். கீழே சாயில் போட்டு, அதாவது பேஸில் ஒரு ஹோல் இருக்கும், சாயில் போட்டு நான் மேலே வேஸ்ட்டு போட்டு திருப்பி மண் போட்டு இதை வந்து ரிப்பீட் பண்ணிட்டு இருந்து இது நிறைஞ்சதுக்கப்புறம் இதை தூக்கி வச்சுட்டு திருப்பி அடுத்தது நிறையும் போது ஃபஸ்ட்டு உள்ளது வந்து ஒரு ரெடி ஆகிடும். அந்த மாதிரி அப்பப்போ புளிச்ச மோர் மட்டும் தெளித்து இந்த மாதிரி கிட்டே இருந்தோம் அப்படின்னா சீக்கிரமே கம்போஸ்டிங் ப்ராசஸ் வந்து நடக்கும். இப்போ இது வந்து இன்றைக்கான கிச்சன் வேஸ்ட் வெங்காயத்தொலி அப்படின்ட்டு. இப்போ இதுக்கு மேலே வந்து இது டீ தூள், இதுக்கு மேலே வந்து கொஞ்சம் மண் போட்டு மூடி வச்சுக்கலாம். இது வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிறதுனால புழுலாம் ஒன்றும் வராது, நசனசன ஈரமாகவும் இருக்காது. இதில் என்ன அப்படின்னா மெயினான டிப்பு, இந்த மாதிரி உதிர்ந்த இலை அந்த மாதிரி இதில் போடும்போது ஒரு மெயினான விஷயம் என்னென்னா, நம்ம பூச்சி இருக்குதுன்னு நினச்சி கட் பண்ணிப்போம்ல, அந்த கிளையை வந்து இதில் போடக்கூடாது. போட்டோன்னா இந்த கம்போஸ்டிங் ப்ராசஸ் வந்து இதில் இருக்க கிருமிகள் வந்து இன்ட்ராக்ட் பண்ணும். ஸோ ஹெல்த்தியாக இருக்குது, இல்லை நான் காஞ்சி உழுது அதை போடலாம். பட் பூச்சி இருக்குது அப்படின்னா வந்து நம்ம போடக்கூடாது. இதை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க.